உலகத்தனை இந்தி இடம்பெறி மூலம் எய்கனை பொந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே. அகில இந்திய தமிழ்ச்சங்கம் மற்றும் அகில உலக தமிழ்ச்சங்கம் இணைந்து வழங்கக்கூடிய இந்த ஐம்பெரும் விழாவை மிக சிறப்பாக இங்கு நடாத்தி கொண்டிருக்கின்ற ஐயா ஜே கோவிந்தராஜ் அவர்களை எவ்வளவு பாராட்டினாலும் அது மிகையாகாது. அவருக்கு நாம் எல்லோரும் சேர்ந்து கரகோஷம் எழுப்பி அவரை பாராட்டுவோமாக. அவரோடு இணைந்து இந்த நிகழ்வை தொகுப்பளித்துக் கொண்டிருக்கின்ற திருமதி பே பாரதி மற்றும் திருமதி மேகலா அவர்களும் மற்றும் உள்ள இங்கு பலரும் இந்த நிகழ்வை நன்கு அமைத்துக் கொண்டிருக்கின்ற சேவை செய்து கொண்டிருக்கின்ற அனைத்து பெருமக்களையும் இங்கு நன்றி பாராட்டி வணங்குகிறேன். மற்றும் இந்த நூல் வெளியீட்டை துவக்கிய டாக்டர் ஆர் கிருஷ்ணசெட்டி ஐயா அவர்களையும் புலவர் ப ராமன் ஐயா அவர்களையும் ஐயா மாரிமுத்து ஐயா அவர்களையும் மற்றும் இங்கு கூடியுள்ள அனைத்து தமிழ் வாழ் பெருமக்களையும் வணங்கி மகிழ்கிறேன். இந்த புதிய ஆத்திச்சூடி என்ற இந்த அவ்வை மூதாட்டியினுடைய வழியில் 109 புதிய ஆத்திச்சூடி நூல் 109 தமிழ் புலவர்களால், ஏனால் கவிஞர்கள் தான் இது மாதிரி எழுத முடியும். அப்படிப்பட்ட 109 புலவர்கள் இந்த ஆத்திச்சூடியை அவரவர்கள் ஒவ்வொரு தலைப்பில் ஆக்கி தந்துள்ளார்கள். இது மிக பாராட்டத்தக்கது. இந்த ஆத்திச்சூடியில் எனது அறிமுகமான பல தமிழ் பெருமக்களும் இந்த ஆத்திச்சூடியை ஆக்கி தந்துள்ளார்கள். அதில் முதன்மையாக இறைமை பண்புகள் என்ற தலைப்பில் திருமதி பே பாரதி அவர்கள் முதலாவதாக இங்கு அருமையாக அவர்கள் இந்த ஆத்திச்சூடியை எழுதியுள்ளார்கள். அந்த ஆத்திச்சூடியை படிக்கும் பொழுது நாம் விஷ்ணு சகஸ்ரநாமம் என்ற ஒரு நூலை மகாபாரதத்தில் படித்துள்ளோம். அந்த விஷ்ணு சகஸ்ரநாமத்தில் அந்த பெருமாளை குறித்து வருகின்ற 1000 திருநாமங்களில் வருகின்ற அத்துணை இறை பண்புகளையும் இங்கு அவர் குறித்து எழுதியுள்ளார். அவருக்கு என மனம் கழிந்த நன்றியை தெரிவித்துள்ளேன். மேலும் எனது அறிமுகமான பலரும் இங்கு பலவிதமான ஆத்திச்சூடியை எழுதியிருக்கிறார்கள். ஆனால் எனக்கு அறிமுகம் இல்லாத ஒருவர் ராம்மேரி திலகவதி திறமையை வளர்த்திடு என்ற அந்த ஆத்திச்சூடி என் மனதை மிகவும் கவர்ந்தது. அறம் போற்று ஆணவம் துற இனியவை பேசு ஈன்றாளை பேர் உற்று நோக்கு ஊக்கம் அழி எளிமை நன்று ஏளனம் தவிர் ஐயம் தீர் ஒழுக்கமே விழுப்பம் ஓய்வு குறை கற்று மேம்படு கற்றோரை மதி சிந்தித்து செய் திறமையை வளர்த்திடு நட்பை பெருக்கு நன்றி பெரிது பகை தீது மடமை போக்கு மூத்தோரை தொழு வஞ்சகம் கொள்ளும் வாய்மையே வெல்லும். மிக அற்புதமாக, அதாவது ஒரு கவிதை என்பது கொஞ்சம் கொஞ்சமாக நம் மனதில் உள்ளே நுழைந்து அந்த மனதில் பல மாற்றங்களை ஏற்படுத்த வேண்டும். அப்படிப்பட்ட கவிதைகளை ஒரு கவிஞன் கொடுக்கும் பொழுதுதான் அது மக்களை போய் சேர்ந்து மக்களுள் பல மனதில் ஏற்படுகின்ற பல தீய வினைகளை எல்லாம் போக்கி நல்ல விளைவுகளை ஏற்படுத்தும். அப்படிப்பட்ட பல ஆத்திச்சூடியை இங்கு வழங்கிய அத்துணை பெருமக்களுக்கும் ஐயா மாரிமுத்து ஐயா அவர்களும் மற்றும் துர்காதேவி தியாகராஜர் கல்லூரி துணை பேராசிரியர் அவர்களுக்கும் மற்றும் இங்கு மேகலா அவர்களும் இந்த ஆத்திச்சூடியில் பங்கு கொண்டிருக்கிறார்கள் அவர்களுக்கும் மேலும் இங்கு பங்கு கொண்ட அனைத்து பெருமக்களுக்கும் வாழ்த்தி வணங்குகிறேன். நன்றி, வணக்கம்.